இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூர் டு உலகம் தொகுப்பில் தற்போது காணலாம். ஸ்பான்சர்ட் பை ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர். ஃபோஸ்டர்ஸ் செம ஸ்ட்ராங் செம சேஃப். சென்னையில் உள்ள தனியார் பொழுதுபோக்கு பூங்காவில் ராட்சத ராட்டினத்தில் ஏற்பட்ட கோளாறால் சுமார் 3 மணி நேரமாக அந்தரத்தில் தொங்கிய பொதுமக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஈசிஆர் சாலையில் அமைந்துள்ள விஜிபி பொழுதுபோக்கு பூங்கா உள்ள ராட்சத ராட்டினத்தில் ஏராளமானோர் பயணம் சென்றனர். அப்போது ராட்சத ராட்டினத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு அந்தரத்தில் நின்றது. இதனால் அதில் சென்ற 30க்கும் மேற்பட்டோர் 3 மணி நேரமாக ராட்டினத்தில் சிக்கி தவித்தனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் ராட்சத கிரேன் மூலம் ராட்டினத்தில் சிக்கியவர்களை பத்திரமாக மீட்டனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மேலும் வலுவடையக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா கடலோர பகுதிகளை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நேற்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மெதுவாக வடக்கு திசையில் நகர்ந்து நாளை மேலும் வலுவடையக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் நெல்லை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நாளை கோவை, நெல்லை, நீலகிரி, தென்காசி, தேனி ஆகிய 5 மாவட்டங்களில் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 31ஆம் தேதி முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காலத்தை எதிர்கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. துணை முதலமைச்சர் உதயநிதி தலைமையிலான இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், சென்னை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். கடந்த ஆண்டு பருவமழையின் போது தண்ணீர் தேங்கிய பகுதிகளில் மழைக்காலத்தில் நீர் தேங்காமல் இருக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை கேட்டறியப்பட்டது. மேலும் மக்கள் பிரதிநிதிகளின் கருத்துக்களை உள்வாங்கி அவற்றின் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வெள்ளப்பெருக்கில் சிக்கிய காரை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சூண்டி சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் 2 நாட்களுக்கு முன் ஆற்றை கடந்து சென்ற கார் திடீரென வெள்ளப்பெருக்கில் சிக்கியது. இதில் பயணித்த நபர்களை தீயணைப்புத் துறையினர் உயிருடன் மீட்ட நிலையில் காரை மீட்பதில் சிக்கல் நீடித்தது. இந்த நிலையில் 2 நாட்களுக்கு பின் கிரேன் மற்றும் ஜேசிபி மூலம் கார் ஆற்று வெள்ளத்தில் இருந்து மீட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பழைய குற்றால அருவியில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலி அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் 3வது நாளாக அனைத்து அருவிகளிலும் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிராமங்களில் உள்ள குளங்களில் நீர் நிரம்பும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை பகுதியில் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே சப்பாத்து பாலம் உள்ளது. மலையோர பகுதிகளில் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக பெய்து வரும் கனமழையால் ஆற்றுப் பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் குழித்துறை பகுதியில் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள சப்பாத்து பாலத்தின் மீது தண்ணீர் மறுகால் பாய்வதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் நடமாடவும், இருசக்கர வாகனங்களில் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆற்றில் வெள்ளம் சீறிப்பாயும் ட்ரோன் காட்சி ரம்மியமாக உள்ளது. தமிழகத்தை உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை மகளிர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை கைது செய்தனர்.
இந்த வழக்கு சென்னையில் உள்ள மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்படுவதாக நீதிபதி ராஜலட்சுமி கடந்த வாரம் உத்தரவிட்டார். அதன்படி இன்று காலை 10:30 மணிக்கு இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதி பிறப்பிக்க உள்ளார். சென்னை திருவொற்றியூரில் புதிய சூறை மீன்பிடி துறைமுகம் உள்ளிட்ட 13 முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க உள்ளார். இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் மற்றும் ரோஷ்மா நகர் மீனவ கிராமங்களில் மொத்தம் 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன் இறங்கு தளங்களை மேம்படுத்தும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் தமிழ்நாடு மாநில தலைமை மீன்வள கூட்டுறவு இணையத்தின் மூலம் மகளிர் கூட்டுக்குழுக்களுக்கு நுண்கடன் வழங்கும் ஆலைகள் திட்டத்தை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் 2290 மீனவ பயனாளர்களுக்கு 10,67 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மொத்தம் 118,33 லட்சம் ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மேலும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 22,61 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3 மூத்த குடிமக்கள் உறைவிடங்கள் கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டினார். 91,36 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட தணிகாச்சலம் நகர் கால்வாய் ஆகியவற்றை முதலமைச்சர் திறந்து வைத்தார். கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள், 150 மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். ஆபரேஷன் சிந்தூர் போர் வெற்றியை கொண்டாடும் வகையில் தமிழக பாஜக சார்பில் சென்னை அம்பத்தூரில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் ஈடுபட்ட இந்திய ராணுவ வீரர்கள் முப்படை தளபதிகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அம்பத்தூரில் தேசிய கொடி ஏந்தி பாஜகவினர் பேரணி நடத்தினர். அம்பத்தூர் ராக்கி திரையரங்கத்தில் இருந்து ஒரகடம் அம்பேத்கர் சிலை வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் கொட்டும் மழையில் ஊர்வலம் நடைபெற்றது. பேரணியில் முன்னாள் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மாநில செயற்குழு உறுப்பினர் நடிகை நமிதா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். எதிர்க்கட்சிகள் என்ன நடவடிக்கைகளை எடுத்தாலும், போராட்டங்களை அறிவித்தாலும் அதற்கு தடை விதிப்பது கண்டிக்கத்தக்கது என பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை அம்பத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சென்னை வியாசர்பாடி பகுதியில் நடைபெற்ற தீ விபத்தின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை செய்ய வந்த தவைகவினரை காவல்துறையினர் தடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் எதிர்க்கட்சிகள் எதை செய்தாலும் திமுகவினருக்கு பதற்றம் ஏற்படுவதாக விமர்சித்த அவர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதற்றத்தில் இருப்பதாக கூறினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எப்போதும் அமலாக்கத்துறை குறித்து பயம் இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க கோவை வந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். முதலமைச்சருக்கு அமலாக்கத்துறை குறித்து பயம் இல்லை என்றால் ரித்தீஷும் ஆகாஷும் வெளிநாட்டிற்கு பயணம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் மாநிலங்களவை தேர்தல், கூட்டணி ஆகியவை குறித்து பாஜக தலைமை முடிவு செய்யும் என்றார். சென்னை வியாசர்பாடி சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் தவைக பெண் நிர்வாகிகளிடம் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு தவைக தலைவர் விஜய் நலம் விசாரித்தார். வியாசர்பாடியில் ஏற்பட்ட தீ விபத்தின் போது நிவாரணப் பொருட்கள் வழங்க சென்ற தவைகவை சேர்ந்த 2 பெண் நிர்வாகிகளை காவல்துறையினர் தாக்கியதாக கூறி ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அவர்களை தவைக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அப்போது சிகிச்சை பெற்று வரும் பெண்களிடம் செல்போனில் தொடர்பு விஜய் நலம் விசாரித்த போது பாதிக்கப்பட்ட பெண்கள், உங்க ஒருத்தருக்காக நாங்க எல்லாத்தையும் தாங்க தயாரா இருக்கிறோம் என அழுதபடி புகார் அளித்தனர். காவல்துறையினரால் தவைக நிர்வாகிகள் தாக்கப்பட்டதாக தெரியவில்லை என காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. சென்னை வியாசர்பாடி தீ விபத்து சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல உதவி வழங்கிய தவைக பெண் நிர்வாகிகள் போலீசாரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இந்த சம்பவத்திற்கு சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. அதில் விசாரணையில் ஒரு சிலர் அவர்கள் சார்ந்த கட்சியில் அங்கீகாரம் பெறுவதற்காக உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை பரப்பி வருவதாக தெரிய வருவதாக கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொள்ள துணை ஆணையாளரை நியமித்து உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக சார்பில் தேமுதிகவுக்கு எம்பி சீட் வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், பொறுமை கடலினும் பெரிது, பொறுத்திருந்து பார்ப்போம் என பதிலளித்தார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் நிலைப்பாடு தொடர்பாக ஜனவரி மாதம் கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் அறிவிக்கப்படும் என்றார். மேலும் அமலாக்கத்துறை சோதனையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என அதிகாரிகள் விளக்க வேண்டும் என்பதில் மக்களுக்கு தெளிவான பார்வை இருக்கிறது என்றும் கூறினார்.
நகைக்கடன் நிபந்தனைகளை உடனடியாக கைவிட வலியுறுத்தி வரும் 30ஆம் தேதி தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் எதிரில் திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக விவசாய அணி செயலாளர் AKS விஜயன் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். திமுக விவசாய அணி நிர்வாகிகள், விவசாயிகள் அனைவரும் அணி திரள வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார். கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாகவும், விவசாயிகள், நடுத்தர சாதாரண மக்கள் மற்றும் வணிகர்களுக்கு எதிராகவும் இந்திய ரிசர்வ் வங்கி செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கோடை விடுமுறைக்கு பின் அடுத்த மாதம் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இடைநிற்றல் மாணவர்களை கண்காணித்து மீண்டும் பள்ளிக்கு அழைத்து வர வேண்டும், உடனடி தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், பள்ளி கட்டிடங்களின் உறுதித்தன்மையை பரிசோதிக்க வேண்டும், மாணவிகளை அன்போடு வரவேற்க வேண்டும் என்று அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். பாலஸ்தீன ஆதரவு நிலையில் இருந்து மாறி இனப்படுகொலை நாடான இஸ்ரேலுக்கு இந்தியா துணை நிற்பது கொடுமை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பெரும்பத்தூரில் மாணவர்கள் பாலஸ்தீன விடுதலை மற்றும் ஜெய்பீம் என்ற அறையில் எழுதி வைத்ததற்காக இடைநீக்கம் செய்யப்பட்டது கடும் கண்டனத்துக்குரியது எனவும், மத்திய அரசு மட்டுமின்றி தற்போது திமுகவும் பயங்கரவாதத்திற்கு துணை போவது வெட்கக்கேடானது என தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசு இனியும் இத்தகைய கொடுமை நடைபெறாமல் தடுத்து காத்திட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். வேடம் போடுவதற்கு தமிழக முதலமைச்சர் நடிகர் இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோவிலுக்கு சொந்தமான காந்திமதி பள்ளி வளாகத்தில் 5,25,00,000 செலவில் அமையவுள்ள மூத்த குடிமக்கள் உறைவிடம் கட்டும் பணியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வேடம் போடுவது நடிகர்களுடைய செயல் எனவும், பவன் கல்யாண் நடிகர் என்பதால் அவர் வேடம் போடலாம் என்று பதிலடி கொடுத்தார். மக்களுக்கு தேவையானதை முதலமைச்சர் உண்மையாக செய்து வருவதாக அப்பாவு தெரிவித்தார். திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்ற கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்தால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட கலையரங்க கட்டிடத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வாக்குகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றிய திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கருத்தோடு அதிமுக தேர்தலை சந்திப்பதாக தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சி மக்களுக்கான ஆட்சி இல்லை, ஒரு குடும்பத்திற்கான ஆட்சி எனவும் சாடினார். மத்திய மேல்சபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேட்பாளர்களை அறிவித்தால் தேர்தல் ஆணையம் ஏற்கக்கூடாது என அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தி தேர்தல் ஆணையத்தில் புதிய மனு தாக்கல் செய்துள்ளார். 6 எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவடையும் நிலையில் அதற்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் நடைபெறவுள்ள மேல்சபை தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக பெயரில் கையெழுத்திட்ட A மற்றும் B பாரங்களை சமர்ப்பித்ததால் அதனை தேர்தல் ஆணையம் ஏற்கக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளார். வருமான வரி தாக்கல் செய்ய செப்டம்பர் 15ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஜூலை 31ஆம் தேதியுடன் கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் ITR படிவங்களில் மேற்கொண்டுள்ள மாற்றங்கள் காரணமாக கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு துறைகள் இடையிலான முரண்பாடுகளால் லஞ்ச வழக்குகளில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் தாமதம் ஏற்படுவது கண்டனத்துக்குரியது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு லஞ்ச புகாரில் கைது செய்யப்பட்ட நிலையில் இதற்கான குற்றச்சாட்டு குறிப்பாணை 2021ஆம் ஆண்டு தாமதமாக வழங்கப்பட்டுள்ளதால் இதனை ரத்து செய்ய கோரி சரவணன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இதுகுறித்த விசாரணையில் ஒழுங்கு நடவடிக்கையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கருதினாலும் லஞ்ச புகார் தீவிரமானது என்பதால் குற்றச்சாட்டு குறிப்பாணையை ரத்து செய்ய முடியாது என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மனுதாரர் விசாரணையை சந்திக்க வேண்டும் எனவும் வழக்கை கரூர் நீதிமன்றம் 6 மாதங்களில் முடிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூரில் வீட்டில் தனியாக வசிக்கும் மூதாட்டியின் கழுத்தை நெரித்து நகைகள் கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த 81 வயது மூதாட்டி ராஜேஸ்வரி தனியாக வசித்து வருகிறார். அவர் வசிக்கும் வீட்டின் முதல் தளத்தில் உள்ள மற்றொரு மூதாட்டியை பராமரிக்க அரியலூரை சேர்ந்த இந்திரா என்பவர் வேலைக்கு சேர்ந்துள்ளார். இந்த நிலையில் ராஜேஸ்வரி தனியாக இருப்பதை அறிந்து நன்கு பழகியுள்ளார். இந்த நிலையில் தண்ணீர் கேட்பது போல் நடித்து வீட்டிற்குள் நுழைந்து மூதாட்டியின் கழுத்தை நெரித்த இந்திரா தங்க சங்கிலி, வளையல்கள், கம்மலை பறித்துள்ளார்.
அப்போது மூதாட்டி கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து இந்திராவை மடக்கி பிடித்து மயிலாப்பூர் போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் 10 சவர நகை மீட்கப்பட்டது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியில் தொடர்ந்து வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். வாழப்பாடி பகுதியில் ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வாழப்பாடி காவல் நிலையம், ரயில்வே கேட், தம்மம்பட்டி உள்ளிட்ட சாலை வழியாக கனிம வளங்களை ஏற்றிக்கொண்டு டிப்பர் லாரிகள், கனரக வாகனங்கள் ஆகியவை தொடர்வண்டி போல் செல்வதால் இருசக்கர வாகனம், கார், பேருந்து உள்ளிட்டவை செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாக்கினர். இதுகுறித்து வாழப்பாடி பேரூராட்சி நிர்வாகமும் காவல்துறை அதிகாரிகளும் துரித நடவடிக்கை எடுத்து போக்குவரத்தை சீரமைத்து தர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே சாலை விபத்தில் டீக்கடை உரிமையாளர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரிய புனல்வாசல் பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவர் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் டீக்கடை நடத்தி வந்தார். தனது சித்தப்பா வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது நிலை தடுமாறி கீழே விழுந்து உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தில் அரிவாளால் 2 துண்டுகளாக வெட்டப்பட்ட இடது கையை 6 மணி நேரம் அறுவை சிகிச்சைக்கு பிறகு மருத்துவர்கள் சரி செய்தனர். நெல்லையை சேர்ந்த மாரியப்பன் என்பவர் சாலையோரத்தில் துரித உணவகம் நடத்தி வரும் நிலையில் கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி அவரை ஒருவர் அரிவாளால் வெட்டியுள்ளார். இதில் அவரது இடது கை 2ஆக துண்டித்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பிறகு எலும்பியல் நிபுணர் கொண்ட மருத்துவ குழு 6 மணி நேரம் அறுவை சிகிச்சைக்கு பிறகு துண்டிக்கப்பட்ட கையை பொருத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே 5 கோயில்களில் ஒரே நாளில் கொள்ளை போன சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குண்டு பெரும்பேடு மற்றும் ஒட்டன்கரை பகுதிகளில் உள்ள 5 கோயில்களில் பூட்டுகளை உடைத்து சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் ஒரே நாளில் கொள்ளை போனது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மேலும் காவல்துறையினர் ரோந்து செல்லாததுதான் இந்த தொடர் கொள்ளைக்கு முக்கிய காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அரசு போக்குவரத்து ஓட்டுநர் பெட்ரோல் ஊற்றி பணிமனை முன்பு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அம்மாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் கடந்த 10 ஆண்டுகளாக பணிமனையில் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் தொடர்ந்து 3 நாட்களாக அரசு பேருந்தை இயக்கி சோர்வாக இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் ஆரணி போக்குவரத்து பணிமனை மேலாளர் ஓவர் டியூட்டி பார்க்க சொல்லி பாலாஜிக்கு அழுத்தம் கொடுத்துள்ளார். இதனையடுத்து பாலாஜி அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு உடலில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் நடந்த சாலை விபத்தில் 2 உயிரிழந்தனர். போடி நாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ்குமார், பாண்டி ஆகிய இருவரும் குரங்கடி பகுதியில் நண்பர்களுடன் குளிக்க சென்றுள்ளனர். பின்னர் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் மழைநீர் தொட்டிக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். திருவண்ணாமலை அருகே டோல்கேட் ஊழியர்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்தனர். காரியமங்கலம் பகுதியில் உள்ள சுங்க கட்டண நிலையத்தில் ஃபாஸ்டாக் அட்டையில் பணம் இல்லாததால் கட்டணம் செலுத்த முடியாமல் இருந்த பேருந்தை இயக்கவிடாமல் டோல்கேட் ஊழியர்கள் சிறைப்பிடித்தனர். இதனால் டோல்கேட் ஊழியர்களுக்கும் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் கட்டணத்தை செலுத்தியதை அடுத்து பேருந்தை டோல்கேட் ஊழியர்கள் அனுப்பியுள்ளனர். ஈரோடு அருகே சிவகிரி தம்பதி கொலை வழக்கு விசாரணை அதிகாரி மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேக்கரையான் தோட்டத்து பகுதியில் ராமசாமி, பாக்கியம்மாள் தம்பதி கொலை செய்யப்பட்டு 11 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த வழக்கில் விசாரணை அதிகாரியாக இருந்த பெருந்துறை துணை காவல் கண்காணிப்பாளர் கோகுலகிருஷ்ணன் திடீரென மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக கூடுதல் துணை காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தனை நியமித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா உத்தரவிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 வழிச்சாலை பணிகள் தொடங்க எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை உள்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். காப்பிக்காடு பகுதியில் 4 வழிச்சாலை பணிகளை தடுத்து நிறுத்தி போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பணிகள் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் அதனை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை உள்பட 9 பேரை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டத்தில் யாசகம் கேட்பது போல வந்த 7 வடமாநில பெண்கள் காப்பர் வயர் மற்றும் பித்தளை உலோகங்களை திருடி சென்றனர். அத்திப்பாளையம் பிரிவு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பம்ப் கம்பெனியில் யாசகம் கேட்பது போல 7 வடமாநில பெண்கள் வந்துள்ளனர். அப்போது சுமார் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் வயர் மற்றும் பித்தளை உலோகங்களை திருடி சென்றனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சியை வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
மதுரை மாவட்டம் கீழக்கரை நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் ஏராளமான போட்டியாளர்கள் விளையாடி அசத்தினர். இப்போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 715 ஜல்லிக்கட்டு காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் 29 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற காளை உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் வெள்ளி, காசு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே அரசு பேருந்தின் டயர் வெடித்து புகை கிளம்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூரிலிருந்து திலாவூர் வரை செல்லும் அரசு பேருந்து 6 முறை வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் திருப்பதி வரை செல்லும் அரசு பேருந்தை மாற்று பேருந்தாக அதிகாரிகள் அனுப்பி வைத்துள்ளனர். இதனையடுத்து பொன்னேரி பகுதியில் திடீரென பேருந்தின் முன் டயர் வெடித்து புகை கிளம்பியது. இதனை அறிந்த ஓட்டுநர் ரமேஷ் சாமர்த்தியமாக பேருந்தை நிறுத்தி பயணிகளை வெளியேறுமாறு கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுலா வாகனம் சாலையோரம் நின்ற 2 கார்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் சுற்றுலா வாகனத்தை ஓட்டி வந்துள்ளார். அப்போது சுற்றுலா வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்று கொண்டிருந்த 2 கார்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாத நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினம்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கமளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கமளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் திருச்சி MIET பொறியியல் கல்லூரி முதல்வர் நவீன் சேத் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று எவர்கிரீன் இன்ஜினியரிங் கோர்ஸ் குறித்து பேசவுள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம். தமிழகத்தின் தென்மண்டலத்தில் நிலவும் வானிலை நிலவரங்கள் குறித்து தற்போது காணலாம்.